ரிஷப ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதத்துல முதல்ல சஞ்சரிக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆகப்பட்டவர் 20ஆம் தேதி தான் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார். இந்த 20ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு போறார். அதனால 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துலதான் உங்களுடைய ராசி அதிபதி பயணிக்க போறார். இதனால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு எண்ணங்களை எல்லாம் தாண்டி இந்த மாதம் மிகவும் ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துலதான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயணிக்க போறாங்க. ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போறார். அந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோடு தான் இருக்கிறார். அதனால உங்களுக்கு முழுமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இந்த ரிஷப ராசி என்பர்கள் பெரும்பாலான அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை ரொம்ப கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் அழுதால் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுல மிகவும் பெரிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண உறவுகள்ல, அதாவது கணவன் மனைவி உறவுகள்ல இந்த மாதிரியான சில உணர்ச்சிகள் மிக பெரிய அளவுக்கு பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்.